எந்த காலகட்டத்தில கலைத்துறையில உங்களுடைய காலை பதிக்கலாம்னு முடிவு பண்ணீங்க? இப்போ ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு சார். ம். நான் வந்து ஒரு நாடகம் ஒண்ணு எழுதிட்டு, ஆமா. அந்த நாடகம் அரங்கேற்றீங்க. அரங்கேற்றம் ஆன பொழுது, நான் ஒரு ரோல் பண்ண பொழுது, ம். அப்போ எனக்கு தோணுச்சு. ஐயோ! நம்மளுக்குள்ள இருக்கிற நடிகை நிச்சயமா நம்ம நடிக்கணும்னு நெனச்சுட்டு, ம். கட்டில்னு ஒரு படம் ஈவி கணேஷ் ஆமா. பாபுது. கணேஷ் சார். கணேஷ் பாபு. அதுல ஒரு அம்மா ரோல் பண்ணேன். அப்போ ஐ டிசைடட் சார். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு நடிக்கும் பொழுதே, அந்த எனக்கு ரொம்ப நடிக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமா வந்துருச்சு. அதுக்கு இம்மீடியட்டா சார்பட்டா நடந்தது. சார்பட்டால நான் நெறைய கத்துக்கிட்டேன். அந்த புரொடக்ஷன் ரஞ்சித் அவருடைய இதுல. அப்புறம் நவரசா. அரவிந்த் சாமியோட டைரக்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ்க்காக பண்ணாங்க மணிரத்னம் சார். ஆமா. ஸோ இது எல்லாமே இம்மீடியட்டா எனக்கு இந்த நவரசாவும், சார்பட்டாவும் எனக்கு என்ன ஒரு நீங்க குரூம் நடிகையா பண்ணிக்கிறதுக்கு. என்ன அடையாளம் காமிச்சிருச்சு. அருமை. ஒரு சினிமால. ஸோ அங்கேருந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னன்னா நேச்சுரலா நடிப்பை ரொம்ப பாராட்டுனாங்க. நான் அப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் நேச்சுரலா நடிக்கிறேன். நான் நடிப்பெல்லாம் கத்துக்கிட்டுலாம் வரல. அப்சர்வ் பண்ணோம். நம்ம பின்னாடி பிஹைண்ட் த ஃபீல்ட் வேலை பார்த்துருக்கோம். நம்ம வரோம். சரி, அப்போ ஆடியன்ஸோ இல்ல என்னோட டைரக்டர்ஸோ ஃபீட்பேக் குடுக்க நான் ஸ்டெப்பா எடுத்து வச்சு வந்துட்டுருக்கேன். நீங்க ஒரு கிரியேட்டிவ் புரொடியூசரா இருந்தது, ஒரு நடிகையான போது எந்த விதத்தில ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? நான் அந்த கதை எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள், ப்ளஸ் நம்ம நெறையா நம்மள சுத்தி புரொடக்ஷன் நடந்தத பார்த்ததுனால, எனக்கு குடுக்குற ஸ்கிரிப்ட்டோ, எனக்கு குடுக்குற டயலாகோ, என்னால அத நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கேட்டுக்குவேன், பார்த்துக்குவேன். அதில டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்குவேன். இது எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயும் பண்ண முடியாது. ம். ரொம்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி குடுக்குற புரியுது. டைரக்டர்ஸ் கிட்ட எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நான் கேட்டு டெஃபினட்டா சில இடங்கள்ல நான் கரெக்ட் பண்ணிட்டு ம். இருக்கேன். ஓரிரு வார்த்தைகள் சேர்த்துட்டு இருக்கேன். ம். அந்த மாதிரியான சௌரியங்கள் ரொம்ப இருக்கு.